டத்தஸ்ரீ ஹம்சா ஜைனுடின் பதவி விலகப் போவதாக கூறி சமூக ஊடகங்களில் பரவிய கடிதம் போலியானது. எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகம் அதனை உறுதிப்படுத்தியுள்ளது. பெர்சத்து கட்சியின் துணைத் தலைவருமான ஹம்சா ஜனவரி 1 முதல் எதிர்க்கட்சித் தலைவர் பதவியிலிருந்து விலகுவதாக நேற்றிரவு முதல் ஒரு கடிதம் வைரலானது. பிரிகத்தான் நேஷனல் தலைவர் பதவியிலிருந்து தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் விலகியுள்ளதை அடுத்து நடப்பு அரசியல் சூழலுக்கு ஏற்ப தாமும் பதவி விலகுவதாக ஹம்சா கூறுவது போல் அதில் எழுதப்பட்டிருந்தது. அவரின் கையொப்பமும் அதில் இருந்தது. எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தின் முகவரி அச்சிடப்பட்ட கடிதமாக பார்ப்பதற்கு அச்சு அசலாக இருந்ததால் அது உண்மை என்றே அனைவரும் நம்பினர். தற்போது அது போலி என உறுதியாகியுள்ளது. ஒரு நாளைக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்குது தெரியுங்களா? கிட்டத்தட்ட 1 லட்சம் வாட்டி. நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும். நம்ம இருதயம் ஒரு என்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியாக்கிடுறோம். ரத்த ஓட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். உயர் ரத்த கொதிப்பு, இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல. டெஸ்லி டென்ஷனோட மகிமை ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும், இருதயத்தின் சுமையை குறைக்கும். டெஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன். KLIA 1 முனையத்தில் அனைத்துலக பயணிகளுக்கான அனைத்து சுங்க பரிசோதனைகளும் நாளை ஜனவரி 1 முதல் புறப்பாடு வாயில்களில் ஒருங்கிணைக்கப்படும். போக்குவரத்து அமைச்சு அதனை அறிவித்துள்ளது. இதுநாள் வரை பயணிகள் குடிநுழைவு பரிசோதனைகளுக்கு பிறகே சுங்க பரிசோதனைகளுக்கு உட்பட வேண்டியிருந்தது. இதன் காரணமாக உச்ச நேரங்களில் நெரிசல் ஏற்பட்டு பயணிகள் காத்திருக்கும் நேரமும் அதிகமாகி அசௌகரியத்தை கொடுத்தது. இந்த ஒருங்கிணைப்பின் மூலம் பயணிகள் விரைந்து சோதனை செய்யப்படுவதால் புறப்பாடு மண்டபத்தில் உள்ள கூட்டமும் காத்திருக்கும் நேரமும் குறையும் என கூறப்படுகிறது. சோதனைகள் ஒருங்கிணைக்கப்படுவதால் பாதுகாப்பு அம்சங்களுக்கு இது எந்தவித குறைச்சலையும் ஏற்படுத்தாது என அமைச்சு உத்தரவாதம் அளித்தது. எது எப்படி இருப்பினும் புறப்படுவதற்கு முன் அறிவிக்க வேண்டிய பொருட்களை முறையாக அறிவித்து சுங்க விதிகளை கடைபிடிக்குமாறு பயணிகள் மீண்டும் நினைவுறுத்தப்படுகின்றனர். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம். கெடா அலுஸ்தாரில் உள்ள சுல்தான் அப்துல் ஹலீம் விமான நிலையத்தின் ஓடு பாதை தற்காலிகமாக மூடப்பட்ட நிலையில் இப்போது மீண்டும் முழுமையாக செயல்பட தொடங்கியுள்ளது. விமானம் ஒன்றின் டயர் சேதமடைந்த சம்பவத்தை தொடர்ந்து பாதுகாப்பு காரணங்களுக்காக ஓடு பாதை முன்னதாக மூடப்பட்டது. சம்பவத்திற்கு பிறகு சிவில் விமான போக்குவரத்து அதிகாரிகள் முழுமையான பாதுகாப்பு ஆய்வுகளை மேற்கொண்டனர். அனைத்து பாதுகாப்பு நிபந்தனைகளும் பூர்த்தி செய்யப்பட்டதை தொடர்ந்து ஓடு பாதை மீண்டும் திறக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து விமானங்கள் வழக்கம் போல் மீண்டும் இயக்கப்படுகின்றன. இந்நிலையில் பயணிகள் தங்கள் விமான பயண நேரங்கள் குறித்து அந்தந்த விமான நிறுவனங்களுடன் முன்கூட்டியே சரிபார்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதுவரை எந்த புதிய பாதுகாப்பு அச்சுறுத்தலும் இல்லை எனவும் அதிகாரிகள் உறுதியளித்துள்ளனர். பினாங்கு நிபுங் துபாலில் உள்ள ஓர் உணவகத்தில் நடந்த திடீர் வன்முறை தாக்குதல் உயிரிழப்பில் முடிந்துள்ளது. நேற்று மாலை 4 மணி வாக்கில் முகமூடி அணிந்த சுமார் 15 மர்ம நபர்கள் கூர்மையான ஆயுதங்களுடன் நுழைந்து உணவகத்தில் உணவறிந்து கொண்டிருந்த 3 தாக்கியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதில் படுகாயமடைந்த 59 வயது ஆடவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படும் வழியில் உயிரிழந்தார். மேலும் 2 காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தாக்குதல் நடந்ததும் அந்த இடமே கலவரமான காட்சிகள் அடங்கிய வீடியோ சமூக ஊடகங்களில் வைரலாகியுள்ளது. எனினும் தாக்குதல்காரர்கள் தப்பியோடிவிட்டனர். தகவல் கிடைத்தவுடன் போலீசார் உடனடியாக சம்பவ இடம் விரைந்து விசாரணையை தொடங்கியுள்ளனர். தாக்குதலுக்கு காரணம் என்ன, இதில் தொடர்புடையவர்கள் யார் என்பது குறித்து தீவிரமாக விசாரிக்கப்பட்டு வருகிறது. எனவே பொதுமக்கள் அமைதி காக்க வேண்டும் என்றும் சம்பவம் தொடர்பான தகவல்கள் இருந்தால் போலீசாருக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் அதிகாரிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர். விலையோ மலிவு
செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. ஜோஹர் இஸ்கண்டர் புத்ரியில் ஃபுட் ரைடர் எனப்படும் உணவு அனுப்புநராக நடித்து காலியான வீடுகளில் புகுந்து திருடியதன் பேரில் 49 வயது ஆடவரை போலீசார் கைது செய்துள்ளனர். டிசம்பர் 26ஆம் தேதி தாமான் ஆஸ்டின் பெர்டானாவில் அவ்வாடவர் சிக்கியதாக மாவட்ட போலீஸ் தலைவர் எம் குமரேசன் தெரிவித்தார். புக்கிட் இண்டா பகுதியில் 3 வீடுகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்துடன் அந்த நபர் தொடர்புடையவர் என சந்தேகிக்கப்படுகிறார். அவரிடமிருந்து மோட்டார் சைக்கிள், கார், மடிக்கணினி, கைபேசி, வீடியோ விளையாட்டு கருவி, போலி வாகன எண்பட்டை உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன. அந்த நபர் போதைப் பொருள் பயன்படுத்தியதும் உறுதி செய்யப்பட்டது. குற்றச் செயல்கள் மற்றும் போதைப் பொருள் தொடர்பான பழைய குற்றப்பதிவுகளும் வைத்திருந்தார். விசாரணைக்காக அவர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். அரசாங்க பல்கலைக்கழக அங்கீகாரத்துடன் வேலை செய்து கொண்டே படிக்க ஒரு அரிய வாய்ப்பு. வத்திகா ரிசோர்சஸ் ஏற்பாட்டில் ப்ரொஃபஷனல் பேச்சுலர் இன் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் கல்வி வாய்ப்பு. திறனை மேம்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 4.18 டிரில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான உள்நாட்டு மொத்த உற்பத்தியுடன் ஜப்பானை முந்தி உலகின் 4வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உயர்ந்துள்ளது. இந்திய அரசாங்கமே இந்த வரலாற்றுப்பூர்வ சாதனையை அறிவித்துள்ளது. வலுவான உள்நாட்டு தேவை, உலக சந்தை சவால்களை எதிர்கொள்ளும் திறன் ஆகியவை இந்த வியத்தகு முன்னேற்றத்திற்கு காரணம். அண்மைய காலாண்டில் கூட 8.2 விழுக்காட்டு வளர்ச்சியை பதிவு செய்து இந்தியா தற்போது உலகின் வேகமாக வளர்ந்து வரும் பெரிய பொருளாதார சக்தியாக உள்ளதாக புதுடில்லி கூறியது. உலகளவில் அமெரிக்கா, சீனா, ஜெர்மனி ஆகிய 3 நாடுகளும் முன்னிலையில் உள்ளன. ஆனால் இதே வளர்ச்சி நீடித்தால் ஜெர்மனியையும் முந்தி 2030க்குள் 3வது இடத்தை இந்தியா பிடிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. 140 கோடி மக்களை கொண்ட நாட்டுக்கு இது பெரும் கௌரவமாகும். உலக அரங்கில் இந்தியாவின் சக்தி, கனவு, நம்பிக்கை ஆகியவற்றின் அடையாளமாக இது பார்க்கப்படுகிறது.